ओम श्रीमात्रे नमः। कामाक्षी देवी की जय. பாதாரவிந்த சதகம் இரண்டாவது இது பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப ஆறாவது ஸ்லோகம் பார்க்கலாம். யயோ பீட்டாயந்தே விபுத முகுடீனாம் படலிகா யயோ சௌதாயந்தே स्वयमुदयवाचो पणितयक ययोर्दासायन्ते सरसि जपवाद्या चरणयोको दयोर्मेकामक्ष्या दिनमनु वरिवर्तु हृदयम् ययो पीठायन्ते विभुतमुकुटीनां पटलिका ययो सौधायन्ते स्वयमुदयवाजो पणितयक ययोर्दासायन्ते सरसि जपवाद्या चरणयोको दयोर्मे कामाक्ष्या தினமனுவர்த்து ஹிருதயம். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா தேவதைகள்லாம் அம்பாள வணங்குறாளாம். தேவதைகள் எல்லாரும் அவளுக்கு மணி மகுடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மகுடங்களோட வரிசைகள் அப்படியே தொட்டு தொட்டு அப்படி வணங்கிட்டே போறா. அந்த மகுடங்களை வச்சுட்டு அது இதாக வேண்டு அதோட இது பிரதிபலிக்கிறாப்புல அவளோட பாதம் அப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்ற. அவளுடைய மணி முடியில் உள்ள அந்த ரத்தனங்கள்லாம் ஒளி வீசி அம்பாளோட சிவப்பு நிற காந்தியை பெற்றதுனால அவைகளெல்லாம் சிவப்பு நிறம் பெற்று ஒளி வீசிக்கிட்டதோடு ஆதிசங்கரர் சொல்லியிருப்பாரு. அதப்போ இந்த தேவதைகளோட மகுடங்களின் வரிசைகள் எல்லாம் எவற்றிற்கு ஆசனங்களோ அப்படிங்கிற. அப்போ எது சொல்ல வரன்னா, தேவதைகள் அதாவது ஞானிகளுடைய மகுடங்களின் வரிசைகள் எவைகளுக்கு ஆசனங்களோ அவை எப்படியா தாமாகவே தோன்றிய வேத வாக்குகள் அவைகள் எல்லாம் உலாவுவதற்கான உப்பரிக்கை மாட மாளிகை அப்படிங்கிற. எல்லாம் அம்பாளோட பாதத்தை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க மூகர். இன்னும் என்ன சொல்ற, நான்முகன் மலரன் எதில பத்மத்துல தோன்றிய நான்முகன் பிரம்மாவோடு இவ எல்லாரும் என்ன பண்றாரா, அம்பாளை வணங்குறா இல்லையா. அப்ப அவர்கள் எல்லாம் அம்பாளுக்கு தாசர்கள் அப்படிங்கிற. அப்போ மலரோனாகும் நான்முகன் முதலானோர் எவைகளுக்கு தாசர்களோ ஸ்ரீ காமாட்சியின் அந்த பாதங்களில் என்னுடைய ஹிருதயம் எப்பொழுதும் எந்த நேரமும் என்னாலும் நிலை பெற்று இருக்கட்டும்னு மூவர் வேண்டிக்கிறார். அதுதான் தேவதைகளோட மகுடங்கள் வரிசைகள் எவற்றிற்கு ஆசனங்கள். தாமாகவே தோன்றிய தாமாவே ஆவிர்வவித்த தோன்றிய வேதங்கள் எவைகளுக்கு உப்பரிக்கைகள் அல்லது மாட மாளிகை சொல்றாரு இல்லையா. அப்ப நான்முகன் போன்றவர் எந்த பாதங்களுக்கு தாசர்களோ அந்த பாதங்களில் என்னுடைய மனம் லயிக்கட்டும் அப்படிங்கிற. ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரியில என்ன சொல்லியிருக்க, 25வது ஸ்லோகம். த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர் யா விரசிதா ததா ஹி சத் பாதோத்வஹனமணி பீடஸ்ய நிகடே ஸ்திதா கேதே சஸ்வல் முகுலித கரோதம் சமகுடாஹ அப்படிங்கிறார். என்ன சொல்லியிருக்கிறதுல, சிவபத்தினியான அம்பாளை சொல்ற, சிவபத்தினி தேவியே உன்னுடைய திருவடிகளில் எந்த பூஜை செய்யப்படுகிறதோ அது உன்னுடைய முக்குணங்களை அனுசரித்து தோன்றிய திரயாணாம் தேவானம் மும்மூர்த்திகளுக்கும் அது பூஜையாக ஆகும். அதுதான் பொருத்தம் அப்படிங்கிறார். ஏன்னா இவர்கள் தத் பாதோ மகன மணிபீட்டஸ்யேன்னு சொல்லியிருக்காரு. உன்னுடைய திருவடிகளை தாங்குகின்ற அந்த ரத்தன பலகையின் அருகில் எப்போதும் முகுலித கரோதம்ச மகுடாக எப்படி அஞ்சலி பண்ணி சுதித்துக் கொண்டிருக்கிறார். குவித்த கைகளை
பீடத்தில் வைத்துக் கொண்டு ஸ்திதாகி நிற்கிறார்கள் இல்லையா அப்படின்னு சொல்ற அம்பாள அப்படி வணங்குறாள் அவ எல்லாருமே. அப்போ பாதத்துல தேவியோட பாதத்துல மும்மூர்த்திகளும் கைகளை குவித்து வணங்கி கொண்டிருப்பதனால தேவிக்கு அர்ப்பணித்த புஷ்பங்கள் மும்மூர்த்திகளையும் பூஜித்ததாக இருக்கின்றது அப்படின்னு தேவியின் பாதங்களை சகல தேவர்களும் எப்படி பூஜிக்கிறார்கள் என்பதை ஆதிசங்கரர் ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருப்பார். இது யாராலையும் சொல்லப்படாத ஒரு வேதமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார். இதுல மூக கவி. அடுத்தது 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். நயந்தி சங்கோச்சம் சரசிஜருச்சம் திக்பரிசரே ஸ்ருஜந்தி லௌஹித்யம் நககிரண சந்திரார்த்த கசிதா கவீந்திராணாம் ஹிருத் கைரவ விகசனோத்யோக ஜனனி ஸ்புரந்தி காமாட்சியாக சரணருச்சி சத்யா விஜயதே. நயந்தி சங்கோச்சம் சரசிஜருச்சம் திக்பரிசரே ஸ்ருஜந்தி லௌஹித்யம் நககிரண சந்திரார்த்த கசிதா கவீந்திராணாம் ஹிருத் கைரவ விகசனோத்யோக ஜனனி ஸ்புரந்தி காமாட்சியாக சரணருசி சத்யா விஜயத்தே. அம்பாளோட பாதங்கள் செந்தாமரையினுடைய காந்தி அதை தோற்கடிக்க கூடியதாக, அதை எளிய செய்வதாகங்கிறார். எளிய செய்வதில் என்ன அர்த்தம்? தோற்கடிக்க கூடியதாக அந்த காந்தியை வென்று எல்லா திக்குகளிலும் திசைகளிலும் எல்லாம் செம்மை நிறத்தை தோற்றுவிக்கிறதா. அந்த செம்மை நிறம் என்னன்னா, அப்படி செந்தாமரையோட காந்தி கூட அவ்வளவு இல்லை. அம்பாளோட பாத சிவப்பு எல்லா திசைகளிலும் பரவி செம்மை நிறத்தை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்ற. அதை தோற்றுவிக்க கூடியதாக இருக்கின்றதா. அவர்த்து அம்பாளோட நகங்களோட வர்ணனை சொல்ற. அந்த நகங்களோட காந்தி எப்படி இருக்கா? பிறை சந்திரன் போல அப்படியே பிரகாசிக்கிறதா. வெள்ள விளையேற அப்படி பிறை சந்திரனுக்கு ஒப்பிட்டு என்ன சொல்றா, இந்த கவிகள்லாம் இருக்கா இல்லையா, இந்த கவி சிரேஷ்டர்களோட ஹிருதயம் என்னும் செவ்வல்லி பூக்களை மலர்ச்சியை தரும். அதற்கு அதாவது மலர்ச்சியை தரும்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு அப்படியே அம்பாளை நினைச்சாச்சுன்னா அப்படியே கவிதைகள் வாக்குல அப்படியே பெருகிட்டு வரும். அதைத்தான் அந்த மலர்ச்சியை தரும் முயற்சி உடையதாக இருக்கின்றதாம். அப்பேற்பட்ட ஆர்வத்தை கொண்டு இருக்கின்றதா. ஒளி மிகுந்த அம்பாளோட பாதங்கள், ஸ்ரீ காமாட்சியின் பாதங்களுடைய காந்தி எப்படி இருக்கான்னா அந்தி நேரமானது. அது அந்தி நேரமால சூரியன் வரையும் போது மனத்துல அப்படியே சிவப்பு நிறத்தோட ரொம்ப அழகா இருக்கும். அப்படி செம்மை நிறத்தை வாரி தெரிக்கும். அந்த மாதிரி நிறத்தை இருக்கா. அதைத்தான் இவர் சொல்றாரு. அந்த அந்த ஒளி மிக்கதான அம்பாளுடைய பாதங்களுடைய காந்தி சந்தியா காலத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதாக உள்ளது அப்படின்னு. சந்தியா காலத்துக்கு ஒப்பிட்டு சொல்ற அம்பாளோட பாதத்தை சிவந்த நிறத்தோட இருக்கக்கூடியது, அப்பேற்பட்ட பிரகாசத்தோட கூடியது அப்படின்னு சொல்ற. இதுல எல்லாமே ஆதிசங்கரன் சொல்லியிருப்பார். அம்பாளோட நகங்களோடு வர்றனே அவர் வர்ணிக்காதே இல்லை. அம்பாளை இவாள்லாம் நேர்ல பார்த்து நம்மளுக்கு நம்மள பார்க்க முடியாதுங்கிறதுக்காண்டி சில பேருக்கு தோணும், ஏன் ஒரு தடவை அதை சொன்னா போறாதா, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு வர்றாருன்னா அதை சொல்லி சொல்லி நம்மளோட மனசுல அதை உருவி ஏத்தலாம். ஆழமாக சொல்லுவா இல்லையா, படிக்கும் போது நிறைய தடவை அதை படிக்கும் போது மனசுல பதியும்பா. அத மாதிரி நம்மளோட மனசுல ஆழ பதியணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரா. அவளோட பாதங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு வர்றனையும் பண்ணி பண்ணி பாக்குறாவா. அப்படியாவது நம்ம மனசுல பதியாதாங்கிறது தான். அப்போ பதிகிறது என்ன அர்த்தம்னா, அம்பாளோட பாதங்களையும் சரணம்னு நம்ம அதை போய் கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த பாத கமலங்களை கெட்டியாக பிடிக்கும் போது நமக்கு அவள் கண்டிப்பாக எதுனாலும் அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவா. குழந்தை நம்ம காலை பிடிச்சிருந்தோம் அபயம்னு, நாம அந்த குழந்தைக்கு நம்ம கண்டிப்பா என்ன அவ விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றணும்னு அம்பாள் பண்ணுவாளாம். அப்பேற்பட்ட பாதங்களை போய் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும்.
அப்பதான் நம்மளுக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். ஏன்னா அம்பாளோட பாதங்கள் ஒளி மிகுந்ததாக செம்மை நிறத்தோட கூடியதாக இருக்கின்றது. அது சந்தியா விஜயதே அப்படிங்கிறார். சந்தியா காலத்தோட ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகின்றது. அந்த அப்படி ஒரு சர்வ உத்கிருஷ்டமாக பிரகாசிக்கின்றது அப்படின்னு சொல்றார். இப்ப 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். 8வதுல விராவைர்மாச்சீரைஹி கிமபி கதயந்தீவ மதுரம் புரஸ்தானம் ரே புரவிஜயினி ஸ்வேரவதனே வயஸ்யேவ ப்ரௌಢா शिथिलयदिया प्रेमकलक प्ररोखं कामाक्ष्याः चरणयुगली सा विजयते. எல்லாம் அம்பாளோட பாதத்தை எப்படி சொல்ற பாருங்க. விராவைர்மாஞ்சீரைஹி கிமபி கதயதீவ மதுரம் புரஸ்தானம் ரே புரவிஜயினி ஸ்வேரவதனே வயஸ்யேவ ப்ரௌಢா शिथिलयदिया प्रेमकलक प्ररोहो कामाक्ष्याः चरणयुगली सा विजयते. இந்த 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, தன்னோட சிரிப்பால முப்புறங்களையும் அழித்த பரமசிவன். சிரிப்பாலே அழிச்சிருப்பா. எல்லாரும் என்ன பண்ணுவா, 3 கோட்டையும் ஒன்று போல வரும்போது ஒரே அம்பால தொடுக்கணும், அப்பதான் அது அழிவுபடும் அப்படின்பா. யாரெல்லாம்? அந்த விஜயமாலி, தாரகாட்சன், கமலாட்சன், விஜயமாலி, தாரகாட்சன் 3 அசுரங்கள். எல்லா கொடுமைகளையும் செஞ்சுட்டு ஆளாளுக்கு ஒரு கோட்டை, இரும்பு கோட்டை, அப்புறம் வெள்ளி கோட்டை, தங்க கோட்டைன்னு பண்ணிட்டு அதுல நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல போய் பறந்துடுவான். பறந்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இறக்கிட்டு அங்க உள்ள மக்களை எல்லாம் துன்புறுத்தணும். இதுதான் அவளோட வேலை. அந்த 3 பேரும் அவ இஷ்டத்துக்கு கிளம்பி போய் எல்லாரும் துன்புறுத்திட்டு இருந்தா. அவளுக்கு ஒரே ஒரு வரம் என்னன்னா, 3 கோட்டை எப்போ ஒரே இதுல வரதோ, நேர்கோட்டுல, அப்பதான் ஒரே இதாலதான் அதை அடிக்க முடியும்னு சொல்றா. அப்போ பகவான் என்ன பண்றாரு, பரமசிவன் ஒவ்வொரு இதா அதை திரிபுர சம்ஹாரத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பா. ஏற்கனவே நிறைய நம்மளால பார்க்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த இதுல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இதை ஏறி நின்று அந்த திசையை பார்த்து ஒரு சிரிப்பு தான் சிரிக்கிறார். முப்புறங்களும் அழிந்துடும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒருத்தர் எது பண்ணிப்பா, ஒரு பானத்தை விட்டார், ஒரே பானத்தை அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரித்து பானத்தை விட்டாருப்பா. ஆனா அந்த சிரிப்புலயே இந்த கோட்டைகள்லாம் அழிந்ததாம். இதைத்தான் அவர் சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, சிரிப்பாலேயே திரிபுரங்களையும் அழித்த பரமசிவன் அம்பாளோட முன்னால எப்படி இருக்காரா, புன்முறுவல் தவழ் திருமுகத்தோடு அம்பாளை போய் வணங்கி நிற்கிறாரா. எந்த சமயத்துல? பிரணய கலக காலம் அப்படின்பா. அந்த பிரணய கலகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு அப்படியே ஒரு தூது போல போறாளாம் அம்பாள். அது அப்படி இருக்கும்போது அந்த எந்த சரண யுகலமானதுங்கிறது, யுகலம்னா 2, அந்த 2 பாதங்களும் எப்படி இருக்கான்னா, திறமை வாய்ந்த தோழி போல இருக்கான். சிலம்பின் ஒலிகள், அந்த சிலம்பின் ஒலிகள் திறமை வாய்ந்த அந்த தோழியை போல இனிய பேச்சால எதையோ சொல்பவள் போல இருந்து பிரணய கலகத்தில் அந்த உலையை தகர்த்து விடுகின்றதோ, அந்த பிரணய கலகத்தை தீர்த்து வைக்கின்றதோ, அந்த மூடலை தணிக்கின்றதோ, அப்பேற்பட்ட ஸ்ரீ காமாட்சியின் அந்த சரண யுகலம் 2 திருப்பாதங்களும் சர்வ உத்கிருஷ்டமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அதான் பிரணய கலகத்தை தீர்த்து வைக்க தூது போகும் ஒரு தோழி போல இந்த சிலம்பின் ஒலிகள் திறமை மிக்க பேச்சால முப்புறத்தை எரித்த சிவனுடன் என்ன பண்றதுதான் சமரசம் செய்கிறதா. அந்த தேவியின் சரண கமலங்கள் எனக்கு புகலிடமாக சர்வ உத்கிருஷ்டமாக விளங்கட்டும் அப்படின்னு சொன்னார். திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு, முப்புற சம்ஹாரம் பத்தி சொல்லியிருப்பார். நான் ஏற்கனவே இப்ப சொன்னதுதான். அப்போ அந்த அரசாட்சி செய்து அவளை எல்லாம் அழித்த, தன்னோட சிரிப்பினாலேயே எரித்த பரமசிவன் எங்க இருக்கிறானா, தேவியின் முன்னால புன்முறுவல் சிந்து முகத்தோடு வணங்கி நிற்கிறாராம். அப்படி பரமேஸ்வரன் தேவியை வணங்கி நிற்கும் இடம் பிரணய கலக காலம் அப்படி என்று சொல்லப்படும். அதுதான் வழக்கமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற கவி.
அடுத்தது 9வது ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, சுப்பர்வ ஸ்ரீலோலாலக பரிச்சிதம் ஷட்பத குலைஹி ஸ்புரல்லாட்சாராகம் தருண தரணி ஜோதிரருணைஹி ப்ருதம் காத்யம் போபிஹி விஸ்ருமரமரந்தை சரசிஜைஹி விதத்தே காமாட்சியாக சரணயுகலோ பந்து பதவி சுபர்வஸ்திரீலோலாலக பரிச்சிதோ ஷட்பத குலைஹ ஸ்புரல்லாட்சாராகம் தருண தரணி ஜோதிரருணைஹ ப்ருதம் காத்யம் கோபிஹ விஸ்ருமரமரந்தை சரசிஜைஹ விதத்தே காமாட்சியாக சரணயுகலோ பந்து பதவி. இந்த 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இந்த நமஸ்காரம் பண்றா இல்லையா, அந்த தேவ மாதர்களோட அசைந்து அப்படியே விளிரும் கூந்தல், நமஸ்காரம் பண்ணும்போது இந்த கூந்தல் அப்படியே அசையும் இல்லையா, இந்த அசைந்து விளிரும் கூந்தல்களோடு கூடியதாகவும் ஒளி பொருந்திய செம்பருத்தி குழம்பு பூச்சை உடையதாகவும் ஒளிகளாகிய நீர் திவலைகளால் நிறைந்ததாயும் உள்ள காமாட்சியின் சரண யுகலம் ஆனது கூந்தல்களாகிய வண்டு கூட்டங்களோடு கூடியவையும் செம்பஞ்சு பூச்சியின் சிவந்த ஒளிகளால் பாலசூரியனுடைய காந்தியை உடையதாகவும் ஒளி பொருந்திய மகரந்த பொடிகளால் நிறந்தவையுமாக தாமரை மலர்களோடு இந்த சமானமாகின்றது, அதற்கு ஈக்குவலா இருக்கான். அப்ப அதோட உறவு கொள்கின்றது அப்படிங்கிற மூக கவி தன்னை நமஸ்கரிக்கின்ற அந்த தேவ மாதர்களோடு அசைந்து ஒளிரும் வண்டு போன்ற கூந்தல்களோடு லாட்சா ரசம், அதை விட செம்பஞ்சு குழம்பு, அந்த ஒளி பொருந்திய செம்பஞ்சு குழம்பின் பூச்சுக்களால் பிரகாசிப்பதும் நீர் திவலைகள் நிறைந்ததுமான தேவியின் பாத கமலங்கள் தாமரை மலர்களுக்கு ஒப்பாக உள்ளது. சூரியனை கண்டு தாமரை மலரும், அதே போல செம்பஞ்சு பூச்சியின் சிவந்த ஒளி பாலசூரியனில் காந்தியை ஒத்திருக்கிறதாம். கூந்தல் அப்படிங்கிற கருவண்டு கூட்டம் பாதங்கள் என்னும் தாமரையில் மகரந்த துகள்களை நுகர்வதற்கு மொய்ப்பது மாதிரி இருக்கு. அந்த வண்டுகள்லாம் நிகாரம் பண்ணி மொய்க்கும் இல்லையா, அத மாதிரி இருக்கு அப்படின்னு மூவருக்கு அவரோட ரசனைக்கு எப்படி அழகா சொல்றார் பாருங்க. அடுத்தது 10வது ஸ்லோகம் என்ன சொல்ல வர பாருங்க. இதுல ஒரு வார்த்தைக்கு 2 பொருள் பட, அதுவும் எதிர்மறை பொருள், விரோத பொருளா இருக்கிற மாதிரி என்ன அழகா வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருக்காருன்னு பார்க்கலாம். ரஜசம்சர்கேபி ஸ்திதோ அரஜசாம் ஏவ கிருதயே பரம் ரக்தத்வேன ஸ்திதமபி விரக்தைஹ சரணம் அலப்யௌ மந்தானாம் ததத விசதா மல்தகதிதாம் விதத்தே காமாட்சியாக சரணயுகம் ஆச்சரியலஹரி. ஆச்சரியலஹரி விந்தையாக அலைகள், லஹரினா அலை, ஆச்சரிய விந்தை அலைகள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கான்னா, அம்பாளோட திருவடிகள் 2 விதமான விந்தை அலைகள். அப்போ காமாட்சியோட இதை பத்தி சொல்றாரு. காமாட்சியோட சரண யுகலம், சரண யுகலம்னா 2 திருவடிகளும் தனக்கு ரஜஸ், இந்த இடத்துல ரஜஸ்ங்க போது மகரந்த பொடி, அந்த மகரந்த பொடி புழுதி மாதிரி இருக்கும், அதோட சம்பந்தம் இருந்தா கூட ரஜஸ் தமோ குணம் சிறிதும் இல்லாதவர்களுடைய ஹிருதயத்தில் மட்டுமே நிலை பெற்று இருக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதிக ராகத்தோடு, இந்த இடத்துல ராகம் சொல்லும் போது சிவப்பு, சிவப்போடு இருந்தா கூட அந்த ராகம் அற்றவர்களுக்குத்தான் புகலிடம். ராகம் என்னது? பற்று, பற்றே வைக்கக்கூடாது. கீதையிலே நம்ம பார்த்துட்டே வரும். பற்று அற்றவர்களுக்கு தான் புகலிடமாகவும் எப்பொழுதும் மந்தகதி, மந்தகதி எதுனா வெள்ளடை,
சனீஸ்வரனுக்கு வந்த கதியை உடையவன் அவன் சொல்லுவா. ஏன்னா அவரோட கால்கள் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால அவர் நடையே கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா இருக்கும். அதனால தான் ஒரு கிரகத்துக்கு ஒரு ராசிக்கு சனீஸ்வரன் வந்தாச்சுன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அங்க அந்த ராசியிலிருந்து நகர்வதற்கு. அதைத்தான் அவர் மின்னடையை உடையவர்ங்கிறதுக்காண்டிதான் அவ்வளவு நாள் அந்த 2.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்போ எப்படி இருக்கான்னா அந்த ராகம் ரஜஸ் மந்த கதியோட இருக்காரா. அந்த எப்பொழுதும் மந்த கதியோடு கூடியதனாலும் மந்தர்கள் அப்படிங்கிறார். புத்தி கூர்மை இல்லாதவர்கள் சொல்லுவாங்க. அவன் புத்தியே கிடையாது, சுறுசுறுப்பே கிடையாது, மசனை அப்படின்பா. அந்த மசனையை சொல்றதுதான் மந்தர்கள் சொல்றா. இந்த புத்தி கூர்மை இல்லாதவர்களால் சென்று அடைய முடியாததாக இருக்கின்றது. மென்மேல எப்படி ஆச்சரியத்தை கொடுக்கின்றது, நினைக்க ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதா, ஆச்சரியத்தையே அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற. அப்போ காமாட்சியோட கழல் இலைகள் ரஜசுடன் மகரந்த துகள்களாகிய புழுதியும் சேரும் போதும் ரஜோகுணம் இல்லாதவர்களுடைய ஹிருதயத்திலேயே அம்பாள் குடிகொண்டுள்ள உண்மையை எடுத்து சொல்வதாக இருக்கின்றது. அம்பாளுடைய பாதங்கள் எப்படி இருக்கான்னா தாமரை போன்று சிவந்த நிறத்தோடு ராகம் இந்த இடத்துல அப்படி சொல்ற. அப்படி இருந்தா கூட இந்த ராகம் அற்றவர்களுக்கு எப்படி இருக்கும், புகலிடமாக, அதாவது இந்த பற்று இல்லாதவர்களுக்கு புகலிடமாக இருக்கின்றது. மேலும் அஞ்ஞானிகளால் அடைய முடியாதவள் ஆகினும் மந்த நடை, எப்படி மெல்லிய நடை, மந்தன், அவர் பேரே மந்தன் அப்படின்னு சொல்லுவார், மந்த நடை உள்ளவளாகவும் இருக்கின்றாள். இப்படி தேவியோட 2 திருவடிகளையும் இருவிதமான விந்தை அலைகளை எழுப்புகின்றது அப்படின்னு கவிக்கு தோன்றுது. அதை சொல்ற. இதுல எப்படி பார்த்தோம்னா ரஜஸ்ன்னு சொல்றோம்னா புழுதி வச்சுக்கலாம். இதுல ஏற்கனவே சொல்லுவோம் நம்ம சிவசக்தியா யுக்தோ எதி பவதியில சொல்லும் போது அந்த இதை எடுத்துதான் அவங்க பூசிக்கிறான்னு சொல்லுவாங்க. பாத தூளியோட மகிமையை பற்றி சொல்லும் போது இதுல அம்பாள் ஒரு இதுக்கு சொல்லும் போது பாத தூளி அந்த தூசி அதைத்தான் எடுத்து எல்லாரும் உடம்புல ருத்ரன் விபூதி மாதிரி பூசிக்கிறார், பிரம்மா இது பண்றா, எல்லாரும் சொல்றாரு. ஒவ்வொருத்தரையும் அந்த சலங்கைகள்லாம் விழுகின்ற அப்படி இதை பண்ணிட்டு இருக்கா, அவள் இதை போட்டுட்டு இருக்கா, காலில் தண்டை. அப்படிப்பட்டவள் எல்லாரும் அவளோட பாதத்துல பணங்கி பதிகிறாளாம். அப்படி படியும் போது உள்ளதுதான் அந்த இதெல்லாம் இருக்கு. வணங்குகின்ற சகலங்கள் ஜனங்களுக்கும் சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடியவள் அவள். அம்பாள் அப்பேற்பட்டவள். எப்படி இருக்காளான்னா அவளோட பாதத்துல பாத தூளியோட மகிமையை பத்தி சொல்லும் போது சொல்லுவார். அவித்யானாம் ஸ்திவிர மிகிர தீப நகரி ஜட்டானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணரிகா ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் தக்ஷா முரரிப்பு வராகசிய போதி. அப்படி சூரியனுடைய உதய தீவிரோட நகரம் போலையும் அகத்து இருளை போக்குகின்றதாகவும் இருக்கின்றது. ஆத்ம ஞானமாகிய கற்பக விருட்சத்தின் பூம்புத்தில் இருந்து பரவி செல்லும் மகரந்தம் போலவும் எப்படியெல்லாம் இருக்கா அதோட பாதத்தோட மகிமையை அவரு வர்ணிச்சிருப்பார். ஆதிசங்கரர் இந்த பாத தூளியோட மகிமையை அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கிற இந்த 3வது ஸ்லோகத்திலே நாம பாக்குறோம். அவளோட பாத தூளி அதைத்தான் சொல்றார். உன்னுடைய திருவடி தாமரைகள்ல மிக நுட்பமான தூளை என்ன பண்றாலாம் சிருஷ்டி பண்ணி ஆதிசேஷன் 1000 தலைகளால இவ்வுலக வடிவான அந்த பாத தூளியை தாங்குகிறாரா. எப்படியோ ருத்ரன் அதை எடுத்து நன்றாக பொடியாக்கி விபூதி போல பூசிக்கொள்கிறாருங்கிறாரா. தனியாம்சும் பாம்சும் அப்படின்னு சொல்லுவார். தனியாம்சும் பாம்சும் அப்படின்னா மிக நுட்பமான அந்த தூள் போன்ற இருக்கு அப்படிங்கிறதான் புழுதி ரஜோகுணம் அப்படின்னு சொல்றார். இந்த ராகம் அப்படிங்கிறதுக்கு சிவப்பு, இன்னொன்னு என்ன பண்றா ஆசை அப்படின்னு சொல்லலாம். மந்தகதி அப்படின்னா மெதுவான நடை சொல்லலாம். இல்ல புத்தி கூர்மை இல்லாதவனோட போக்கு மந்தகதி அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2 பொருள்களை கொண்ட பதங்களை பிரயோகித்து 2வது பொருளின்படி ஒன்று விரோதமாக, அதாவது ஆப்போசிட் மீனிங்ல இருக்கும்படி தோற்றுவிப்பது. இது அவளோட புலமையை எடுத்து காமிக்கிறதாக இருக்கின்றது. ஒரே வார்த்தையில 2 இதை விளக்குவதாக இருக்கின்றது. அவரோட கவித்திறமை யார் கொடுத்தது? அம்பாள். அவர் மூகரா இருக்கும்போது, ஊமையா இருக்கும்போது அம்பாள் தாம்பூலத்தை கொடுத்து அவரை பாட வச்சிருக்கா. அப்பா அம்பாள் ஓகே, அவர் மூக கவி பாடி இருக்காரு, அதனால்தான் அவர் பேரே மூக கவின்னு பேர் வச்சுட்டா. அவருடைய இயற்பெயர் கூட மறைந்து அவர் எப்போதுமே மூக கவி, அவருக்கு அந்த பெயர் தான் நிலைச்சு நிற்கிறது. அவரோட மூக
பஞ்சசதிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கின்றது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய அனுபவிக்கலாம். ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அவளுக்கு திருப்பி திருப்பி எடுத்து சொல்லி நம்ம உள்ளத்துல பதிய வைக்கிறதுக்கு அவ முயற்சி பண்றா. நாம அந்த முயற்சியை புரிஞ்சுட்டு கொஞ்சமாவது அம்பாளை பத்தி நம்ம மனசுக்குள்ள வாங்கி இருத்திப்போம். அவளோட பாதார விந்தங்களை சரணடைவோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.